லாஸ்ட் வீக் ஒரு 5 பேர் பீட்டா ப்ரீடிங் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீடிங் பண்ணி அது எக்லே பண்ணது வரை நான் உங்கள்கிட்ட வீடியோ காமிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எக்லே பண்ணியிருக்கு. பட் இது வெயில் டைம். ஸோ மேக்ஸிமம் ஹேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. மேலே முட்டையை சாப்பிட்றேன். ஏன்னா வெயில் டயத்தில் யாரும் ப்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஹேட்ச் ஆகாதுன்னு தான் போட்டிருந்தேன். ஏன்னா எல்லாமே எக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்துச்சு. ஸோ ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன். அடுத்த நாள் பார்த்தா ஹேட்ச் கொஞ்சம் நல்லாவே ஹேட்ச் ஆகிருந்துச்சு. 5 பேர் போட்டிருந்தேன்னா ஒரு 2 பேர் நல்லா ஹேட்ச் ஆகிருந்துச்சு. 2 பேருமே 200 300 குட்டியாக தான் கொடுக்கல. ஒரு பேர் 50லேருந்து 60 குட்டி கொடுத்துருந்துச்சு. இன்னொரு பேருமே ஒரு 60லேருந்து 70 குட்டி கொடுத்துருந்துச்சு. 2 ரெட் கேலக்ஸி நல்ல ப்ரீட் ஆயிருந்துச்சு. 3வது ரெட் கேலக்ஸி 5 குட்டி தான் கொடுத்துருந்துச்சு. என்ன பண்ண ஓனர் ப்ரீட் பண்ணிட்டாரு, சோறு போட்டார், அதுக்காண்டியாச்சும் ப்ரீட் ஆகுமே நினச்சி ஒரு 5 குட்டியை கொடுத்துருக்கானுங்க. டபுள் டெயில் சாம்ராய் நான் நினச்சே பார்க்கல. வெறும் 5 குட்டி கையில் எடுத்து எண்ணி தான் போட்டேன். பர்ஃபெக்டாக 5 குட்டி தான் கொடுத்துருக்கு. மொத்தமாகவே ஒரு 5 பேரை சேர்த்துமே என்கிட்ட ஒரு 200 குட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதோட அப்டேட் நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன். பார்ப்போம் இது எப்படி வரப்போகுது, என்னென்னலாம் ரிசல்ட்லாம் தெரில. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது குட்டிங்க.